வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 79,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2வது மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் நிறைவேற்றப்படும். தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. தமிழகத்திற்கான சிறப்பு செலவின பார்வையாளர் மதுமகாஜன் இன்று தமிழகம் வருவதாக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்ததை அடுத்து நாளை மறுதினம் இறுதி வேட்பாளர் பட்டியலை வெளியிடுகிறது தேர்தல் ஆணையம். முல்லை பெரியாற்றின் குறுக்கே கேரள அரசு புதிய அணை கட்டுவதை தடுக்க திமுக போராடும் என மு.க.ஸ்டாலின் பரப்புரை. நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதி. போதிய வேலை வாய்ப்பு இல்லாமல் இந்திய பொருளாதாரம் எப்படி 7% வளர்ச்சியடைய முடியும்? மத்திய அரசுக்கு ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன் கேள்வி. ஐபிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் தொடரில் சென்னை அணிக்கு 2வது வெற்றி. டெல்லியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். குற்ற நடவடிக்கை இல்லாத மாநகராக சென்னை உருவாக்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். மத்திய சென்னை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் தென்சென்னை வேட்பாளர் ஜெயவர்தனை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். திருவான்மியூரில் அதிமுகவின் சாதனைகளை பொதுமக்களிடம் கூறி வாக்கு சேகரித்த அவர் 79,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2வது கட்ட மெட்ரோ ரயில் திட்டப் பணி செயல்படுத்தப்படும் என்றும் குற்ற நடவடிக்கை இல்லாத மாநகரமாக சென்னையை உருவாக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். மேலும் 2,000 ரூபாய் வழங்கும் சிறப்பு நிதி திட்டம் தேர்தலுக்கு பிறகு வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி குறிப்பிட்டார். மெட்ரோ ரயில் திட்டம் 2வது கட்டம் பணி துவங்க இருக்கின்றது. 79,000 கோடி மதிப்பீட்டில் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட இருக்கின்றது. அனுமதி கேட்டு மத்தியிலே கோப்பு அடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அனுமதி கிடைத்தவுடன் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் 2 பணி துவங்கப்படும். சென்னை மாநகரத்தில் குற்றங்கள் குறைப்பதற்காக, குற்றங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்காக 2 லட்சம் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கின்றது. நகரம் முழுவதும் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. எங்கும் குற்றம் நிகழாமல் பார்த்துக் கொள்ளப்படுகிறது. குற்ற எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கின்றது. எதிர்காலத்திலே குற்றமில்லாத சென்னை மாநகரமாக நம்முடைய அரசு உருவாக்கி காட்டும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், ஆட்சியில் இல்லாத போதே அராஜகத்தில் ஈடுபடும் திமுக ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் அதன் அதிகாரம் அதிகரித்து காணப்படும் என குற்றம் சாட்டினார். எனவே மக்கள் மீது அக்கறை செலுத்தி வரும் அதிமுக பாஜகவுக்கே ஆதரவளிக்க வேண்டும் எனவும் அப்போது அவர் கேட்டுக் கொண்டார். திமுக அராஜகம் அதிகமா போயிட்டு இருக்குது. இன்றைக்கு அழகு நிலையத்தின் போது பெண்கள் அடிக்கிறாங்க. இப்படி அராஜகம் தலைவிரித்து ஆடுகிறது திமுகவில். ஆகவே இன்றைக்கு எதிர்கட்சியா இருக்கும் போது இப்படிப்பட்ட நிலைமைனா ஆளுங்கட்சியா வந்தா இந்த நாடு தாங்குமா? செஞ்சுட்டு பாருங்க. இன்றைக்கு அம்மாவுடைய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பேணி காக்கப்படுகிறது. இன்றைக்கு சட்டம் அனைவரும் சமம் என்ற நிலைப்பாட்டை நாம் எடுத்திருக்கின்றோம். தமிழகத்திற்கான சிறப்பு செலவின பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ள மதுமகாஜன் இன்று தமிழகம் வரவுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு பிறகு யாரும் கருத்து கணிப்பு வெளியிடக்கூடாது என்றார். மக்களவை மற்றும் சட்டசபை இடைத்தேர்தலுக்காக தமிழகத்தில் பொது பார்வையாளர்களை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளதாக சத்யபிரதா சாஹூ குறிப்பிட்டார். தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக 1011 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சி விஜில் செயலி மூலம் வந்த 314 புகார்கள் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் பல கோடி ரூபாய் ரொக்கம், கிலோ கணக்கில் தங்கம், வெள்ளி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் சத்யபிரதா சாஹூ குறிப்பிட்டார். தமிழகத்திற்கான சிறப்பு செலவின பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ள மது மகாஜன் இன்று தமிழகம் வரவுள்ளதாகவும் அவர் கூறினார்.
தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் முடிவடைந்த நிலையில் இன்று மனு மீதான பரிசீலனை நடைபெறுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மொத்தம் 40 மக்களவைத் தொகுதிகளுக்கும் தமிழகத்தில் காலியாக உள்ள 18 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் அடுத்த மாதம் 18ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. பதிவாகும் வாக்குகள் மே மாதம் 23ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 19ஆம் தேதி தொடங்கியது. தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் 97 மக்களவை தொகுதிகளுக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய நேற்று கடைசி நாள் என்பதால் அரசியல் கட்சி மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் ஆர்வமுடன் மனு தாக்கல் செய்தனர். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட இதுவரை 1237 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். இதேபோல் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட 486 பேர் மனு தாக்கல் செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதையடுத்து இன்று வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறுகிறது. இந்த பரிசீலனை முடிந்ததும் 29ஆம் தேதி இறுதி வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. விவசாயிகளை புறந்தள்ளிவிட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக பிரதமர் மோடி ஆட்சி நடத்தி வருவதாக திமுக தலைவர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் வேலுச்சாமி, நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் சவுந்தரபாண்டியனை ஆதரித்து திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் திண்டுக்கல்லில் நடைபெற்றது. அப்போது பேசிய திமுக தலைவர் மு க ஸ்டாலின், எடப்பாடி ஆட்சியில் திண்டுக்கல் சீனிவாசன், செல்லூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி போன்ற கோமாளி அமைச்சர்களும், வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் போன்ற ஊழல் செய்யும் அமைச்சர்களும் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் திமுக ஆட்சியும் மத்தியில் தாம் கை காட்டும் ஆட்சி அமையும் என நம்பிக்கையுடன் குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கு அடக்க விலை மற்ற 50% லாபம் வழங்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில மோடி சொன்ன உறுதிமொழி. நான் கேட்கிறேன், இந்த 5 ஆண்டு காலத்தில் விவசாயிகளுக்கு அதிக விலை கிடைத்திருக்கிறதா? சொல்லுங்கள், கிடைத்திருக்கிறதா? 50% லாபம் கிடைத்து விட்டதா? அதை கிடைப்பதற்கான முயற்சியில பிரதமராக இருக்கக்கூடிய மோடி ஈடுபட்டதுண்டா? கிடையாது. அதே போலதான் நெல்லுக்கு கொடுக்க வேண்டிய குறைந்தபட்ச ஆதார விலைய கொடுக்கல. விவசாயத்திற்கு ஜிஎஸ்டி போட்டிருக்கக்கூடிய ஒரு சர்வாதிகார ஆட்சி தான் இந்த மோடி அரசாங்கம் என்பதை நான் தெரிவிக்கிறேன். காரணம், உரங்களுக்கு வரி, விவசாய கருவிகளுக்கு வரி, பூச்சிக்கொல்லிகளுக்கு வரி, குளிர்கால கருவிகளுக்கு வரி. ஆக விவசாயத்தினுடைய கழுத்தை நெரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசுதான் மோடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த பிஜேபி அரசு. தொடர்ந்து பேசிய அவர், மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். அத்துடன் புதிய அணை கட்டும் கேரளாவின் முயற்சியை அடியோடு தடுத்து நிறுத்துவோம் என உறுதியுடன் தெரிவித்தார். மத்தியில ஆட்சி மாற்றத்தோடு தமிழ்நாட்டிலும் ஒரு ஆட்சி மாற்றம் வரத்தான் போகிறது. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படி வருகிற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி தமிழகத்தில் மலர்ந்தது என்ற வெற்றி செய்தியோடு கலைஞர் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அவருடைய நினைவிடத்திற்கு சென்று அந்த வெற்றி மாலையை நாம் அவரிடத்தை ஒப்படைக்க வேண்டும். நாடும் நமதே, 40 நமதே என்ற அந்த முழக்கத்தோடு நம் கையில மாநில ஆட்சி, நாம் கை காட்டுவதே மத்தியில் ஆட்சி. திண்டுக்கல் பொதுக்கூட்டத்தை முடித்துக் கொண்டு வத்தலக்குண்டு வழியாக மு க ஸ்டாலின் தேனிக்கு புறப்பட்டு சென்றார். டிடிவி தினகரனை சட்டமன்ற உறுப்பினராக்கிய குக்கர் சின்னத்திற்கு சுயேட்சைகளிடையே கடும் போட்டி ஏற்பட்டுள்ளது. சென்னை ஆர்கே நகர் சட்டசபை இடைத்தேர்தலில் தினகரன் குக்கர் சின்னத்தில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி வாக்கை சூடினார். குக்கர் ராசியான சின்னம், வாக்காளர்களுக்கு எளிதில் புரியும் சின்னம் என தினகரன் கூறி வந்தார். இந்நிலையில் குக்கர் சின்னத்தை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஒதுக்க இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் தினகரன் தரப்பு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. பதிவு செய்யாத கட்சிக்கு ஒரே சின்னம் ஒதுக்க இயலாது என இந்திய தேர்தல் ஆணையம் வாதிட்டது. இதை ஏற்ற உச்சநீதிமன்றம் குக்கர் சின்னத்தை ஒதுக்க
முடியாது என அறிவித்தது. பொது சின்னம் ஒன்றை வழங்க இந்திய தேர்தல் ஆணையம் பரிசீலிக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய நேற்று கடைசி நாள் என்பதால் சுயேட்சையாக போட்டியிடுவோர் குக்கர், மோதிரம் மற்றும் பானை சின்னம் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை தங்களுக்கு ஒதுக்கும்படி வேட்புமனுக்களில் குறிப்பிட்டுள்ளனர். தினகரன் அணி வேட்பாளர்களும் குக்கர் சின்னத்தை ஒதுக்கும்படி வேட்புமனுவில் கோரியுள்ளனர். மத ஒற்றுமையை சீர்குலைத்து மத்தியில் ஆளும் பாஜகவை RSS அமைப்பு வழிநடத்தி வருவதாக வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். வேலூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் திமுக கூட்டணி வேட்பாளர் கதிர் ஆனந்த் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அவரை ஆதரித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வாக்கு சேகரித்தார். வேலூர் மண்டி வீதியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் வைகோ கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மத ஒற்றுமையை சீர்குலைத்து மத்தியில் ஆளும் பாசிச பாஜகவை RSS அமைப்பு வழிநடத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய வைகோ, ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட திட்டங்களை நிறைவேற்றி தமிழகத்தை அழிக்க பிரதமர் மோடி முயற்சித்து வருவதாகவும் விமர்சனம் செய்தார். இந்து முஸ்லிம் ஒற்றுமையை பற்றி யார் பேசினாலும் சுட்டுக் கொள்வோம். அப்படித்தான் கல்புர்கியை கொன்றோம், கோவிந்த் பன்சாரை கொன்றோம், அதை போல கௌரி லங்கேஷை கொன்றோம். இப்படி யார் இனிமேல் மத ஒற்றுமையை பேசினாலும் அவர்களை கொன்றொழிப்போம் என்று சொல்லக்கூடிய பாசிச வெறி பிடித்த ஒரு கூட்டம், இந்துத்துவ கூட்டம், அவர்களை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய RSS, அவருடைய திட்டங்களை செயல்படுத்த துடிக்கின்ற நரேந்திர மோடி அவர்கள் இந்த 5 ஆண்டு காலத்தில் வாக்காளர்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியாக நிறைவேற்றியதுண்டா? 2 கோடி பேருக்கு ஆண்டுக்கு வேலை பெறுவேன் என்றாரு, 200 பேருக்காவது வேலை உண்டா? ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை கொண்டு வருவதற்காக நம்மை பஞ்ச பிரதேசமாக்கி விட்டார். நிலங்களை விவசாயிகள் விற்பார்கள். அந்த நிலங்களை அம்பானி, அதானி கம்பெனி, கார்பரேட் கம்பெனிகள் வாங்கும். அந்த பூமிக்கடியில் இருக்கக்கூடிய மீத்தேன் கேஸ், ஷேல் கேஸ், ஹைட்ரோ கார்பன் கேஸ் எடுத்து லட்சம் கோடிகளை மத்திய சர்க்காருக்கு குவிப்பார்கள். கார்பரேட் கம்பெனிகள் ஆயிரக்கணக்கான கோடிகள் பெற்றுக் கொள்வார்கள். அழிந்து போகும் தமிழ்நாடு ஒரு பக்கத்தில். பாஜக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை தமிழக மக்களுக்கு வழங்கி வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிட்டுள்ளார். திருச்செந்தூர் அருகே உள்ள அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், திமுகவினர் பகுத்தறிவு என்று சொல்லிவிட்டு மக்களை ஏமாற்றுகின்றனர் எனவும் விமர்சனம் செய்தார். துரைமுருகனாக இருக்கட்டும், கலைஞரின் மகளாக இருக்கட்டும், தமிழ் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்திவிட்டு அவர்கள் ஹிந்தி படிப்பார்கள். அதே மாதிரி பகுத்தறிவுவாதிகள் என்று சொல்லிவிட்டு நான் கேட்கிறேன், நல்ல நேரம் பார்த்து, எங்களை விட நல்ல நேரம் பார்த்து தான் வேட்புமனு தாக்கல் செய்யறாங்க. அப்ப நேரடியா சொல்லிட்டு, இப்ப நான் நேரடியா கோயிலுக்கு வரேன், மறைமுகமா ஏன் செய்றீங்க அது? அப்போ பெரும்பான்மை மக்கள் பின்பற்றுகின்ற ஒன்றை பின்பற்றுவதற்கு உங்களுக்கு அவ்வளவு வெட்கமாக இருக்கிறதா? இதுதான் எனது கேள்வி. கனிமொழியை எல்லாமே தப்பா பேசுறாங்க. நான் கேட்கிறேன், அவர்கள் ஆட்சியில இருக்கும் பொழுது இன்னைக்கு தூத்துக்குடியில இது அல்ல அது இல்ல அப்படின்னு ஒரு பெரிய அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. அந்த அறிக்கையை பார்த்தா எல்லாமே மத்திய அரசு செய்ய வேண்டிய சில கடமைகள், அது மட்டும் இல்ல திட்டங்கள். மத்திய அரசு நாங்க தான் இருக்கிறோம், மறுபடியும் நாங்க தான் வரப்போகிறோம். ஆக சில திட்டங்கள், நிறைவேறிய திட்டங்களை நிறைவேற்ற போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எல்லா மீட்டர் கேஜையும் பிராட் கேஜ் ஆக்குவேன் அப்படின்னு திமுக தேர்தல் அறிக்கை இருக்கு. மீட்டர் கேஜே கிடையாது தமிழ்நாட்டில். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர்கள் தவறாக பேசுகிறார்கள். மக்கள் இன்று நன்றாக புரிந்து கொள்வார்கள், நல்லவர்கள் யார், நல்ல திட்டங்களை யார் கொண்டு வருகிறார் என்பதை மக்கள் நன்றாக புரிந்து கொள்வார்கள். திருவள்ளூர் நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் இந்தியாவிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சாதனை படைப்பார் என அமைச்சர் பெஞ்சமின் உறுதியளித்தார். சோழவரம் அடுத்த பாடியநல்லூரில் திருவள்ளூர் நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் டாக்டர் வேணுகோபால் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அதிமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். அதில் உரையாற்றிய அமைச்சர் பெஞ்சமின், அதிமுக தனித்து போட்டியிட்ட போதே திருவள்ளூர் தொகுதியில் 3.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தமிழகத்திலேயே அதிக வாக்குகள் பெற்றார். தற்போது அமைந்துள்ள மெகா கூட்டணியால் இந்தியாவிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சாதனை படைப்பார் என்று உறுதியளித்தார்.
4 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்திலே நிச்சயமாக தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரு வேட்பாளராக வரும் மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவளிப்பதாக காமராஜர் ஆதித்தனார் கழக தலைவர் வயோலா செல்வின் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் காமராஜர் ஆதித்தனார் கழகத்தை துவக்கிய கராத்தே செல்வின் நாடாரின் 22வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி அவரது நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து கராத்தே செல்வின் மனைவி வயோலா மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவளிப்பதாக கூறினார். தேர்தல் நேரத்தில் டிஎம்கேக்கு நம்ம ஆதரவு கொடுத்துருக்கோம். எல்லாரும் உதயசூரன் சென்று ஓட்டடிக்கணும். நேற்று கனிமொழியை பார்த்து அவங்களுக்கு சப்போர்ட் சொல்லிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு அண்ணன் நேரம் ஒன்றும் பேச முடியல. இதுக்கப்புறம் உள்ள முடி பரவலாம் தெரியும். கலைஞர் இருக்கும்போது விவசாயிகள் ரத்து பண்ணாங்க. அது நல்ல ஒரு பாயிண்ட். ஏழை மக்களுக்கு ரொம்ப உதவியா இருந்தது. இப்போ அதே இது அவங்க பையன் ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க. அதை அப்படி பண்ணுவாங்க. அவங்க ஜெயிக்கணும், 40 தொகுதியில் வரணும். நான் ரொம்ப நம்புறேன். சேலம் மக்களவை தொகுதி வேட்பாளர் பெயரை மறந்து தம்பி வழக்கறிஞரை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என அதிமுக அமைப்பு செயலாளர் பொன்னையன் பேசியது கூட்டத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியது. சேலம் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் சரவணன் அறிமுக நிகழ்ச்சி மற்றும் கூட்டணி கட்சிகளின் செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் எடப்பாடியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அதிமுக அமைப்பு செயலாளர் பொன்னையன் தமிழகத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்கும்போது விவசாய கடன், கல்விக் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என உறுதியளித்தார். வருகிற மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் அதிமுகவும் மத்தியில் பாஜகவும் வெற்றி பெற்றால்தான் கோதாவரி நதிநீரை காவிரியில் இணைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க முடியும் என அவர் கூறினார். சென்னையில் ஆவணங்களின்றி எடுத்து செல்லப்பட்ட பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான 210 மடிக்கணினிகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். சென்னை திருவல்லிக்கேணி அருகே உள்ள ஆதம் மார்க்கெட் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக சென்ற ஆம்னி வேனை சோதனை செய்ததில் ஆவணங்களின்றி 210 மடிக்கணினிகள் எடுத்து சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே பறிமுதல் செய்யப்பட்ட லேப்டாப்புகள் அனைத்தும் HP மற்றும் டெல் நிறுவனத்திற்கு சொந்தமானது என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. திமுக தேர்தல் அறிக்கையில் பொய்யான வாக்குறுதி எதுவும் தரப்படவில்லை என கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி தலைவர் ஈஸ்வரன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நாமக்கல் மக்களவை தொகுதி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் சின்ராஜ் அறிமுக நிகழ்ச்சியும் மற்றும் செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டமும் பரமத்தி என்ற இடத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஈஸ்வரன் மேட்டூரில் இருந்து திறந்து விடப்படும் உபரி நீர் திருமணி முத்தாறு வழியாக ஏரி குளங்களை நிரப்பும் 50 ஆண்டு கால திட்டத்தை தாங்கள் நிறைவேற்றுவோம் என தெரிவித்தார். மேலும் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் விசைத்தறி தொழிலுக்காக வாங்கிய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என தேர்தல் அறிக்கையில் கூறியிருப்பதை வரவேற்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். திருமணி முத்தாறு திட்டம் காவிரி ஆற்றிலே வெள்ளம் கரைபுரண்டு ஓடும் பொழுது மேட்டூரிலிருந்து உபரி நீரை திருமணி முத்தாறு வழியாக குளம் குட்டைகளை நீரால் நிரப்பி நிலத்தடி நீரை மேம்படுத்துகின்ற திட்டம்தான் திருமணி முத்தாறு திட்டம். விசைத்தறிக்கு வாங்கிய அத்துணை கடன்களும் ரத்து செய்யப்படும் என்று தேர்தல் அறிக்கையாக கொடுத்திருக்கின்றார்கள். விசைத்தறியை சார்ந்திருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் அது மகிழ்ச்சி அளித்திருக்கிறது. புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.